சார் ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்கணும். ஆம், ம், நான் சொன்னதுல இருந்தே தான் என்ன அப்படின்னா இப்போ நற்குணங்கள் எல்லாமே தேவன் தான் நமக்கு ஈவா கொடுக்குறாங்க இல்லைங்களா? அப்போ ம், ஆம், ம். சிலருக்கு வந்து இயல்பாவே பாத்தீங்களா, சின்ன வயசுல இருந்தே சிலருக்கு வந்து ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கும். ஒவ்வொரு விதத்துல ஒரு 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 நல்ல குணம் சிலர்கிட்ட நம்ம பார்க்க முடியும். எல்லாத்தையுமே ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கும். அப்போ அது உம், ம், பதிலும் எனக்கு தெரியுது. இப்ப நம்ம தேவனிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் கண்டிப்பா. அது ஏன் சார் தேவன் வந்து ம். எல்லாருக்குமே அந்த நற்குணங்கள் இருந்துட்டா நல்லா இருக்கும் தானே? தேவன் கொடுக்கிற ஈவு தான் அந்த நற்குணம்னு சொல்றாங்கல்ல. அப்போ அது ஏன் எல்லாருக்குமே அஹ், இல்ல? ஏன் கடினமா இருக்கு அந்த நற்குணங்கள்? நானு பிரதர் அர்ஜுன் பாஸ்டர் சொல்லுங்க பாஸ்டர். சார், ரொம்ப தேங்க்ஸ். நான் கேட்டுக்கிட்டே தான் இருந்தேன். சிறப்பாக நடத்திருக்கிறீங்க. ரொம்ப நன்றி. ஒரு போதகருடைய குணத்தை பார்த்தேன். எல்லாரும் எனக்கு சோஸ்திரம்னு சொல்லுவாங்க, நானும் சோஸ்திரம். ஆனா நீங்க சோஸ்திரம் சொல்லிட்டு உடனே எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டீங்க தெரியுமா? அந்த குணம் அங்க ம், வெளிப்பட்டதை என்னால பார்க்க முடிஞ்சுச்சு. உண்மையில பாஸ்டர் பாஸ்டர் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன் நானு. சரி, இப்போ ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க சகோதரி. யாரு கேட்டாங்கன்னு தெரியல. மேபி தனலட்சுமி. நான் தான் சரி. அஹ் ஆண்டவர் இடத்திலிருந்து தான் நற்குணம் புறப்படுகிறது. போய் படிச்சீங்கன்னா சம்பாதிப்பதற்கான திராணியை தேவன் தருகிறார். நல்லோருக்கு பெய்கிற மழை தீயோருக்கு என்ன செய்யுது? பிரயோஜனமாக இருக்கிறது. நீங்க நியாய சங்கத்துக்கு போனீங்க அப்படின்னா பாவம் மன்னிப்பை பெறாதவனுடைய நற்கிரியைகள் அழிக்கப்பட்டு போகும். பாவ மன்னிப்பை பெறாதவனுடைய நற்கிரியைகள் அழிக்கப்பட்டு போகும். ஏன் அப்படின்னா, இதனால தெரிஞ்சுக்கிடுங்க, பாவ மன்னிப்பை பெறாதவன் அப்படின்னா துன்மார்க்கனுடைய நற்கிரிகளை அழிக்கிறார். அது துன்மார்க்கனுடைய நற்கிரியை அவர் அழிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவன் அந்த நற்கிரிகளை செய்வதற்கு ஏதுவான சூழ்நிலையையும் திராணியையும் கொடுத்தது யாரு? தேவன். யாருக்கு யாருக்கு கொடுத்தாரு? துன்மார்க்கர். துன்மார்க்கருக்கு. சரிதானா? அதே மாதிரி பாவ மன்னிப்பை பெற்றவனுடைய நற்கிரியைகள் தக்க வைக்கப்பட்டு அது பரிசுத்தவானுடைய கிரியைகளாக கருதப்படும். இவருக்கும் அந்த சூழ்நிலையையும் பலத்தையும் கொடுத்தவர் யாருன்னா தேவன் தான். ஆனா அவர் கிறுக்கிறது இல்லை. அதை அவருடைய பிள்ளைகளுடைய கணக்குல வைத்திருக்கிறார். அவன் தான் நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை அளிக்க வருகிறார் அப்படின்னு சொல்லி நீங்க படிக்கலாம். இப்போ ஆண்டவர் தானே நற்கிரியைகள் நற்குணங்கள் எல்லாம் கொடுக்கிறாரு. ஏன் சிலர்கிட்ட மட்டும் இயல்பாவே காணப்படுகிறது, சில இடத்துல காணப்படவில்லை அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த சிலர் அப்படிங்கிறதுக்குள்ள நீங்க துன்மார்க்கனையும் வைத்துக் கொள்ளலாம், பரிசுத்தவானையும் அதாவது நீதிமானையும் நீங்க வைத்துக் கொள்ளலாம். இந்த துன்மார்க்கர் அநேகர் இடத்துல இயல்பான நற்குணம் காணப்படுகிறது நீங்க பார்க்க முடியும். அதே போல தேவனோடு கூட ஓடுகிற பிள்ளைகளிடத்திலும் இயல்பான நற்குணங்கள் அவரிடத்துல உண்டாகிறத நீங்க பார்க்க முடியும். சரி, இப்போ ஆண்டவர் எனக்கு நற்குணத்தை தருகிறார் என்று சொன்னால் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார் என்று வைத்துக் கொண்டால் ஏன் எல்லாரிடத்திலும் இல்லை? யாருகிட்ட இருக்காது? சொல்லுங்க அப்போ, யாருகிட்ட இருக்காது? துன்மார்க்கன் இடத்துல இருக்காது. தேவனுக்கு பிரியமாக தீர்மானிக்காத ஒரு இடத்துல இருக்காது. அவர்கள் செய்கிற கிரியைகள் எல்லாம் கிறுக்கப்பட்டு போகும். இயல்பாவே நற்கிரியை செய்கிற எல்லாரும் பரிசுத்தமானா அநீதிமானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. யாருடைய நற்கிரியைகள் கணக்கில் எடுக்கப்படுகிறது என்று சொன்னால், ஒரு நீதிமானுடைய கணக்காக எடுக்கப்படுகிறது என்று சொன்னால் பாவ மன்னிப்பை பெற்றவர். அப்போ ஒரு கோடு போடுங்க. பாவ மன்னிப்பை பெறுகிறதற்கு முன்பாக அல்லது கிறிஸ்துவனிடத்துல வருகிறதுக்கு முன்பாக, கிறிஸ்துவனிடத்துல வருவதற்கு பின்பாக என்ன மாற்றம் உண்டாகிறது? கிறிஸ்துவனிடத்துல அங்க முன்பாகவே அவன் நற்கிரியை செய்கிறவன் இருக்கிறார். கிறிஸ்துவனிடத்துல வருகிறதுக்கு முன்பாகவும் நற்கிரியவன் செய்கிறவன் இருக்கிறான். வந்த பிறகும் நற்கிரியை செய்கிறவன் இருக்கிறான். என்ன மாற்றம் உண்டாகிறது? அதற்கு முன்பாக கிறிஸ்துவனிடத்துல வருகிறதற்கு முன்பாக செய்யப்படுகிற நற்கிரியைகள் என்னுடைய கணக்கில் எடுக்கப்படுவதில்லை.
ஏன் அப்படின்னா நான் எந்த சந்ததியில பிறந்திருக்கிறேன்னா பாவ சந்ததியில பிறந்திருக்கேன். நான் எவ்வளவுதான் நற்கிரியைகள் செய்தாலும் பாவத்திற்கான மன்னிப்பை பெறுகிற அந்த பிற பாவ மன்னிப்பை வழங்கக்கூடிய மேசியாவை நான் கண்டடையாமல் அவரிடத்துல வராமல் நான் விலகி நின்றால் அதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனால் இயேசுவின் இடத்துல வந்த பிறகு நீங்கள் செய்கிற நற்கிரிகள் மாத்திரமே உங்களுடைய கணக்கில் இருக்க போகுது, அவருடைய திராணியில, அவருடைய பலத்தினால. இப்போ நீங்க இயேசுவோடு கூட நின்று நற்கிரியைகளை செய்கிற கிரியைகள் தான் தேவனுக்கு பிரியமானது. இயேசுவோட நின்று செய்கிற கிரியை, அவரை விட்டு விலகி செய்கிற கிரியைகள் நன்மைதான். உலகத்தினுடைய நீதிபடி அது நன்மைதான். ஆனால் பரலோகம் அதை என்ன செய்யல சொன்னா நன்னதாக காணவில்லை. இயேசுவோடு கூட நின்று நீங்கள் செய்யும் பொழுது அது உங்களுடைய நற்கிரியாக இருக்கிறது. ஒரு கேள்வியை எழுப்புங்க, நான் இயேசுவோட கூட நின்றால் என்னுடைய சுவாபம் யாருடைய சுவாபமா இருக்கும்? சொல்லுங்க, என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? நான் இயேசுவோட கூட நின்றா என்னுடைய சுவாபம் யாருடைய சுவாபமா இருக்கும்? இயேசுவினுடைய சுபாவம் போல இருக்கும். சிஸ்டர் தனலட்சுமி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமா பாஸ்டர், இயேசுவோட கூட நான் செய்யும் போது அது கிறிஸ்துவின் குணம் இருக்கும். இயேசுவோட நின்று கொண்டு நீங்க செய்யும் பொழுது உங்களுடைய சுவாபம் இயேசுடைய சுவாபமாக இருக்கும் பொழுது நற்கிரியைகள் உங்களிடத்துல இயல்பாய் இருக்கும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான். அங்க பார்ஷாலிட்டியே கிடையாது. நீங்க இயேசுவோட நின்றால், இயேசுவை நேசித்து நடந்தால், இயேசுவினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றினால், அவர் நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிற மிக பெரிய ஈவான நன்மை தீமையை தேர்ந்தெடுக்கிற அந்த வல்லமையை உபயோகப்படுத்தி இயேசுவை போல நன்மையை தேர்ந்தெடுத்தால் உங்களுடைய சுவாபமும் என்னுடைய சுவாபமும் இயேசுவினுடைய சுவாபமாய் இருப்பதனால நற்கிரியைகள் என்னிடத்திலே இயல்பாய் உண்டாகும். இப்ப அடுத்த கேள்வி நான் போட்டு சொல்லிடணும். நான் இயேசு நற்கிரியைகள் என்னிடத்திலே இயல்பாய் உண்டாகவிட்டால் நான் யாரோடு நிற்கவில்லை? நம்ம தான் இனிமே அதுக்கு தீர்மானம் செய்து கொள்ள வேண்டும். சரி, இந்த நற்கிரியைகள் இயல்பாக எனக்கு உண்டாகலையே, எனக்கு கஷ்டமா இருக்கே, எனக்கு பிரச்சனையா இருக்கேன்னா அது ஒண்ணுமே இல்லைங்க. நம்ம சரியான முறையில தேவனுடைய வழி நடத்துதலின்படி நம்ம திட்டமிட்டு வாழ்வதில்லை. அவரிடத்துல வந்த பிள்ளைகள் அவருடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும். அவரு அநேக காரியங்களை வழிமுறைகளை நமக்கு நன்கிரியைகள் செய்யணும்னா முதல்ல என்ன வேணுங்க? என்ன வேணும்? நற்கிரியைகள். நற்கிரியைகள்னா நம்ம மற்ற மனிதர்களுக்கு தயவும் அன்பையும் காட்டணும்னா என்ன வேணும்? என்ன வேணும்? அதுவே தெரியாமையா இருக்கிறோம். சொல்லுங்க, தெரியும் என்ன வேணும்? என்ன என்ன வேணும்னு தெரியலீங்களா? உண்மையில தெரியலீங்களா? ஏதாவது சொல்லுங்களேன், ஏதாவது வேணும்னு சொல்லுங்க. என்ன நினைக்கிறீங்க? என்ன வேணும்னு நினைக்கிறீங்க? நற்கிரியைகள், அதாவது பிறனுக்கு நீங்கள் இரக்கம் காட்டுவதற்கு உங்களிடத்துல வேண்டியது என்ன? குணம் வேணும் பாஸ்டர். அதாவது மனசு இருக்கணும், செய்யணும் அப்படின்றது ஒரு குணம் நம்ம கிட்ட இருக்கணும். சரி, நல்லது. மனது இருக்கிறது, மனது இருக்கிறது, செயல்பற்ற முடியுமா? இரக்கத்தை காட்டிட முடியுமா? தீர்க்கதரிசி இடத்துல சொல்லுவாங்க, நம்ம ஜெபம் பண்ணணும் அப்படிமோ, நீ என்ன ஜெபம் பண்ற அதை செயல்படுத்தணும்பாங்க. அப்பதான் ஜெபம். நீங்க ஜெபம் பண்றதை செயல்படுத்த வேண்டும். பாவ மன்னிப்பு கேட்கறீங்களா? அந்த பாவ மன்னிப்பை பெற்ற சந்தோஷத்தை நீங்கள் செயல்படுத்த வேண்டும். பாவத்தை மேற்கொள்வதற்கு செயல்படுத்த வேண்டும். ஒரு வியாதியஸ்தனுக்காக நீங்க ஜெபம் பண்றீங்களா? அந்த வியாதியஸ்தனுக்கு பிசிக்கலா நீங்க என்ன செய்யணும்னு பார்க்கணும். அதுதான் ஜெபம். சரி, இப்போ நீங்க சொல்லுங்க, மனது இருக்கிறது, மனது இருக்கிறது, நம்ம இயேசுவோட நின்றால் மனது இருக்கிறது, போதுமா? என்ன வேணும்? அன்பு காட்டுறதுக்கு நமக்கு பினான்சியலா எது தேவையில்லை. பட் 100 சொல்லுங்க, சொல்லி முடிங்க. நம்மனால என்ன முடியுதோ, நம்மளுடைய சக்திக்கு என்ன முடியுதோ அதை வந்து கண்டிப்பா. அந்த சக்தி தான் என்னதுமா? அந்த சக்தி தான் என்னதுமா?
ஃபினான்ஷியலா நம்ம கிட்ட என்ன அவங்களுக்கு சப்போர்ட்டிங் கொடுக்க முடியும் இல்ல இப்போ கரெக்டா வந்துட்டீங்க, பாயிண்ட் First, வந்துட்டீங்க. இதுதானே நம்ம எடுக்கிற எஃபர்ட். சொல்லுங்கம்மா. எனக்கு அவங்களுக்கு செய்யணும்னு எனக்கு இப்போ என்ன இருக்கு, எனக்கு பிறனை வந்து ஏதாவது அவங்களுக்கு உதவி பண்றேன், இல்ல அவங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் நீடு இருக்கு அப்படின்னா அவங்களுக்காக நான் ப்ரேயர் பண்றேன். அது மட்டும் இல்லாம என்னால என்ன முடியுதோ அதை செய்யறதுக்கான முயற்சி நான் எடுக்கிறதா இருக்கலாமா? சரி, ரைட். இப்ப அது இயல்பா வரணும். இதுதான் நம்ம முயற்சி எடுக்கணுங்கிறோம். ஐயோ இப்படி சொல்லிட்டாங்களே, இவங்க வந்து வீட்டுல வந்து கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேக்குறாங்களே, என்கிட்ட இவ்வளவு தானே இருக்குது, இதே எனக்கே காணாத அப்படிங்கிறது இல்லாதபடி இயல்பா வந்து கேட்ட உடனே நீங்க இயல்பா எந்த மனசஞ்சலமும் இல்லாமல், ஒருவேளை அவங்க கேட்கிறதுக்கு அளவுக்கு உங்களால செய்ய முடியாவிட்டாலும் உங்களுக்கு அளக்கப்பட்ட அளவின்படி செய்வதற்கு ஆண்டவர் திட்டம் வகுத்திருக்கிறார். அந்த திட்டத்தை கடைபிடிக்காத யாரு இயல்பாய் உதவி செய்ய முடியாது. ஒருவேளை நீங்க செல்வத்தின் மிகுதியாய் இருந்தவர்களாக இருந்தால் செய்திடலாம். ஆனா அந்த செயலை ஆண்டவர் கேட்கல. அவர் ஒரு திட்டம் சொல்லிருக்கார். அந்த திட்டத்தை பார்த்தா தசம பாகங்கிறது 10ல் 1 பங்குனா 10ல் 1 பங்கு தான். உங்களுக்கு 6000 எப்படி சொல்றது, உங்களுக்கு 7000 ரூபாய் சம்பளம்னா 700 ரூபா தான். 701 இல்லை தசம பாகம். இது 6900 ரூபான்னா எவ்வளவு வரும்? 690 ரூபா. 91 இல்லை, இல்ல 700 இல்லை. அப்படி கரெக்டா செய்யுங்க, அதுதான் முக்கியம். இதுக்குதான் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கணும்னா இன்னொரு தசம பாக திட்டம் வச்சிருக்கிறார், 2ஆம் தசம பாகம். அந்த திட்டத்தை கடைபிடிக்கிறவர்கள் இயல்பாக நற்கிரியைகளை செய்வார். இயல்பா எந்த சஞ்சலமும் இருக்காது. கொடுக்குற பணம் திருப்பி வரணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க, ஏன் தரலன்னு நினைக்க மாட்டாங்க, இயல்பா செய்வாங்க. ஏன்னா நான் அதுக்குன்னு ஃபண்ட் நான் உருவாக்கி வச்சேன். ஆனா திட்டம் கொடுத்துருக்காருங்க. நம்மள கஷ்டமே இல்லைன்னு அடிக்கடி சொல்ற காரணம் என்னன்னா, கஷ்டமே இல்லை. எனக்கு 5000 ரூபாய் சம்பளம், 500 ரூபாய் ஆண்டவருக்கு லேவியனுக்கு கொடுத்துடணும், இன்னொரு 500 ரூபாய் எடுத்து ஏழைகளுக்கும் திக்கெட்டவர்களுக்கும் விதவைகளுக்கும் மற்ற ஊழியங்களுக்கும் அப்படி வச்சுக்கே அப்படிங்கிறாரு. நீங்க வச்சு 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 பாருங்க. எங்க வீட்டுல எல்லாம் இப்போ நாங்க வருஷம் எண்டில் முடிச்சிருவோம். ஏன்னா அதை தொகையை பெருக்க மாட்டோம். நாங்க செகண்ட் டைத்தை எடுத்து வைப்போம், டிசம்பர் மாசம் முடிச்சிருவோம், மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ ஆண்டு இருக்கிறப்ப எனக்கு என் மனைவிக்கும் சேர்ந்து நாங்க கிட்டத்தட்ட நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து வைப்பேன். இந்த செகண்ட் டைத்தை ஒரு 5000 வைக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு 7000 எடுத்து வைப்பேன். ஏன்னா அது தேவைப்படுது எனக்கு ஊழியத்துக்கு அப்படிங்கிறதுனால அதை எடுத்து வைப்பேன். எங்க வீட்டுக்கு வாசல் வர்றவங்களுக்கு அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் வந்தாரு, சார் எனக்கு ஒரு 10,000 ரூபாய் வேணும். நான் அன்னைக்கு தந்துருவேங்கிறாரு. தந்தாலும் சரி தரட்டாலும் சரி, என்கிட்ட இருக்கு, நான் 10,000 ரூபாய் கொடுத்துட்டேன். மனக்கோணல் கிடையாது, வருத்தம் கிடையாது, ஐயோ இப்படி கேட்கறாங்களேன்னு பயம் இல்லை, தருவானா தரமாட்டான்னு பயம் இல்லை. அது என்னுடைய பணம் இல்லை, ஏழைகளுக்கு இன்று தெய்வம் திட்டம் கொடுத்திருக்கிற அந்த ஏழைகளை தாங்குவதற்கான பணம். அதான் தைரியமா எடுத்துட்டு போக வேண்டியதானே. தந்தானே தரட்டானே. உங்க இயல்பா மாறிடும். அந்த 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 2வது தசம பாகத்துக்கு உள்ள நீங்க செஞ்சா போதும். அதுக்கு மேல ஆண்டவர் செய்யுங்க எல்லாம் சொல்லலைங்க. மறுபடியும் நிறைய காணிக்கைகள் இருக்கு, சோஸ்தர் காணிக்கை இருக்கு, போத்த காணிக்கை இருக்குது, முதற் பலன் இருக்கிறது. இது எல்லாமே அவருடைய ஊழியத்துக்குரியது தான். தசம பாகம் மட்டும்தான், 1வது தசமம் மட்டும்தான் லேவனுக்குரியது. எல்லாத்தையும் முதற் பங்குலையும் லேவனுக்கு பங்கு உண்டு, எல்லாத்தையும் லேவனுக்கு பங்கு உண்டு. ஆனா 2வது தசம பாகத்துக்கும் லேவனுக்கு பங்கு உண்டு. ஆனா நீங்கள் கையில வச்சு செலவழிக்கிறது. அப்ப இந்த 2வது தசம பாகத்தை எடுத்து வைங்க, உங்க நற்பணத்து இயல்பாயிர போது. பிரச்சனையும் அதுலதானே இருக்கும். ஃபைனான்ஸ் தானே ப்ராப்ளம். சில நினைப்பாங்க சம்பாத்தியம் பண்ணணுமா, ஓ யூ ஏர்ன் as much as you can. ஏன் போதானே வேறங்க, பணாசை கிடையாது. அது உண்மையாக தேவனுக்கு பிரியமாக உங்களால அதிகமாய் சம்பாதிக்க பண்ண முடியும், சம்பாதிங்க. அப்பதானே நற்குணத்தை காட்ட முடியும். இல்லைன்னா எனக்கே போதில்லை, நாங்களே கஷ்டப்படுறோம் அப்படிதான் சொல்லிட்டலையணும். பாஸ்டர், இது நீங்க சொன்னது உண்மையிலே ரொம்ப தேவையான இதுதான். இது எனக்கு என்ன இன்னொரு கேள்வி அப்படின்னா, கொஞ்சம் எல்லாரும் இருக்கிறதுனால கேட்கறதுக்கு கொஞ்சம் இதுவா இருக்கு, சங்கடமா இருக்கு. இருந்தாலும் நான் கேட்கிறேன். இது இப்போ வந்து நம்மளால நம்ம கையில இருந்து ஒரு பொருள் கொடுக்கறதோ, இந்த பினான்சியலா ஹெல்ப் பண்றதோ, இதெல்லாம் கூட இயல்பா பண்ண முடியுது. நம்மள்ட்ட இருக்கு, நம்ம கொடுக்குறோம், அந்த மாதிரி கூட ஓகே பாஸ்டர். இப்போ குணத்துல வந்து வச்சுக்கோங்களேன், உதாரணத்துக்கு யாராவது ஒருத்தவங்க வந்து ஒரு காரணத்தோடயோ இல்ல காரணம் இல்லாமையோ இப்போ என்கிட்ட ஏதோ ஒரு கோவமாவோ இல்ல ஏதோ ஒண்ணு பண்ணிடுறாங்க.
இல்ல என்ன கஷ்டப்படுத்துற மாதிரி ஏதோ ஒண்ணு சொல்லிடுறாங்க. அப்போ அதை எப்படி நான் இயல்பா மறுபடியும் ஒருவேளை நான் அவங்கள ஓகே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அவங்கள முடிஞ்ச வரைக்கும் அவங்கள அவாய்ட் பண்ணிடுறது. ஓகே நம்ம அவங்கள்ட்ட பேசினா தானே இப்படி இருக்கு அப்படின்னும் போது அப்போ அவாய்ட் பண்ணிட்டு சண்டை இல்லாம முடிஞ்ச வரைக்கும் போக முடியுது அப்படி முடியுது. ஆனா அவங்கள போய் நேசிக்கணும், அது குணத்துல வரும்போது இந்த நேசிக்கணும், அவங்களிடத்துல நேசிக்கணும். நம்ம அவங்க எப்படி பேசினாலும் பரவாயில்ல, நம்ம இறங்கி நம்ம பேசுவோம். அந்த இடத்துலதான் ஃபர்ஸ்ட் கஷ்டமா இருக்கு. இதை எப்படி ஃபர்ஸ்ட் நம்ம ஓவர் கம் பண்றது? நீங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, நம்ம வந்து பிரமாணத்தை பாரமாக்குகிறோம், அவ்வளவுதான். லகுவான பிரமாணத்தை பாரமாக்கி கொள்ளும். சரிங்களா? நம்ம விரோதிகளை நேசிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஒரு டெபினிஷன் வச்சிருக்கிறோம். இப்படி இருக்கணும், நம்ம போய் அவங்க கிட்ட வரிய போய் உதவி செய்யணும், அவங்கள பார்க்கும்போது நம்ம எதுங்க. இப்ப நீங்க அவாய்ட் பண்றீங்களா, அந்த வார்த்தையை தவிர்த்துருங்க. நீங்க அவாய்ட் பண்ண வேண்டிய அவங்க உங்களை அவாய்ட் பண்ணுவாங்க. டோன்ட் கேர் அபவுட் தட். நீங்க அவங்கள அவாய்ட் பண்ணாதீங்க, அவங்க உங்களை அவாய்ட் பண்ணுவாங்க. அதை பற்றி நீங்க கவலைப்படாதீங்க. ஐயோ அவங்க உங்களுக்கு அவங்க தான் உங்களை விரோதிக்கிறாங்க, நீங்க அவங்கள விரோதிக்கல. ரெண்டு வித்தியாசம் புரியுதுங்களா? அவங்க உங்களை இப்ப நீங்க அவாய்ட் பண்ணீங்கன்னா நீங்க விரோதிக்கிறீங்க. அவங்க உங்ககிட்ட வர்றாங்க, உங்ககிட்ட பேச வராங்க, அப்ப நீங்க பேசாம விலகி போனீங்கன்னா நீங்க அவங்கள விரோதிக்கிறீங்க. அது நீங்க செய்யக்கூடாது. அவங்க என்ன வேணாலும் செய்யட்டுமே, என்ன வேணாலும் பேசட்டுமே, வீணாவே குற்றச்சாட்டு சொல்லட்டுமே, கிறிஸ்துவுக்காக சகிக்கதான் செய்யணும். எனக்கு அருமையான சகோதரி, கிறிஸ்துவுக்காக சகிக்கதான் செய்யணும். அவங்க வரும்போது நீங்க அவாய்ட் பண்ண முடியாது. சண்டைக்கு வருகிறாங்களா, நீங்க விலகி போய். அங்க வாக்குவாதம் வருகிறதா, அங்க தர்க்கம் வருகிறதா, விலகிங்கம்மா. உடனே வச்சுங்க. டோன்ட் கோ ஃபார் ஆர்கியூமெண்ட். வேதத்தையே மச்ச ஆர்குமெண்ட்ல நம்ம சொல்ல போறது இல்லை. அவங்க கிட்ட போய் எனக்கு ஆர்குமெண்ட்டுக்கு போகாதுங்க. சரி, இப்போ இதுல எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை அது. உங்களுக்கு இதை கேட்கறதுக்குலாம் ஐயப்பட வேண்டியதில்லை, கேட்கறதுனால எல்லாரும் விளங்கிக்குவாங்க, அவ்வளவுதான். ஏன்னா எனக்கு இருக்கிற பிரச்சனை தான், நம்மளிடத்த ஒருவர் இதுங்கும் பொழுது நம்ம விலகிதான் நிற்கணும். நம்ம கிட்ட போனோம் அப்படின்னா பிரச்சனை வரும்னா அவங்களை விட்டு விலகி நில்லுங்க. ஆனா அவங்க வரும்போது நீங்க அதை அவாய்ட் பண்ணிட்டு விலகி போயிட. ரெண்டு வித்தியாசம் புரியுங்களா சிஸ்டர்? எஸ் பாஸ்டர், எஸ். ரெண்டு ரொம்ப முக்கியம், அது ரொம்ப கவனமா கையாளணும். சரி, இப்போ அந்த அன்பு காட்டுறது இருக்கு பாத்தீங்களா, நீங்க சொன்ன உங்க உதாரணத்துக்கு நீங்க எப்படி இருக்குன்னு சொல்லி தந்தேன். அன்பு காட்டுறது இருக்கு பாத்தீங்களா, விரோதிக்கு அன்பு காட்டுறதுன்னா என்னது? விரோதி அங்க நின்றுகிட்டு இருக்கிறாங்க, நம்மளை எதிர்க்கிறவங்க நின்று இருக்காங்க, அவங்களுக்கு போய் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து தரவா, ஒருவேளை அந்த நான் சர்ச்சினுடைய அந்த விருந்த மனதில் வச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட போய் சாப்பாடு எடுத்து தரவா, அதுவா? இல்லைங்க, அப்படிலாம் இல்லை. உங்க விரோதி உங்களை எப்பொழுதும் அசிங்கப்படுத்துகிறவர், உங்களை எவ்வளவு உதாசீனப்படுத்த வேண்டுமோ அவ்வளவு உதாசீனப்படுத்துகிறவர் உங்க அருகில நின்று கொண்டு இருக்கிறார். அவர் தடுமாறி விழப்போகிறார். நீங்க ஏந்தி பிடிப்பீங்களா, விளட்டுன்னு விடுவீங்களா? என்ன செய்வீங்க? என்ன பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? என்ன செய்வீங்க? ஏந்தி பிடிப்பாங்க. பிடிக்கணும், அதுதான் பிடிக்கணும், அதுதான் அன்பு. அந்த இடத்துல நீங்க நின்றுட்டீங்கன்னா நீங்க அன்பு காட்ட வேண்டியதுதான். அதுக்காக நீங்க வழிய போய் உங்க விரோதி உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் அம்பு பண்றோன்ட்டு போய் என்னங்க, அது இல்லை, அது இல்லை. நம்ம பிரமாணத்தை பாரமாக்காதீங்க. அவனுக்கு ஒரு தேவை வரும்போது, அவன் அங்கலாய்த்து நின்று கொண்டு இருக்கும் பொழுது, ஒவ்வொரு இடத்துலயா கெஞ்சு கொண்டு இருக்கும் பொழுது, எனக்கு ஒரு 1000 ரூபாய் கொடு, எனக்கு கஷ்டமா இருக்கு, கெஞ்சு கொண்டு இருக்கும் போது, அந்த கூக்குரல் உங்கள் காதிலே விழும் பொழுது அவனிடத்துல போய் கவலைப்படாத, நான் தருகிறேன், அவன் வேண்டாம் என்று மறுத்தால் விட்டு விடுங்கள், உங்கள் கடமையை செய்கிறதுக்கு பிரயாசப்படுங்கள். அது அன்பு. இதைதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதை கூட அவை நம்மளை கிண்டல் பண்ணலாம், வந்துட்டாங்கன்னு சொல்லலாம், கேலி பண்ணலாம். ஒரு இடத்துல நானும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பேன் அந்த மாதிரி ஆட்களை ஹேண்டில் பண்ணும்போது. அவருக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னு சொன்னா அதை உதவுகிறதுக்கு பலர் இருப்பாங்க. அந்த யாருமே உதவட்டால்தான் நான் முன் போவேன். அப்பதான் என்னுடைய உதவி அவனுக்கு பெரிதாய் தரும். நான் முந்தி கொண்டு ஓட மாட்டேன். நான் முந்தி கொண்டு ஓடப்பட்டால் அவனுக்கு நான் இலக்காரமாய் தெரிவேன். அவனை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அவனுக்கு உதவுகிறதுக்கு ரெடியா இருக்கும்போது என் உதவி அப்படின்னு நினைப்பான். அவன் எல்லாரும் கைவிட்டப்படல் நிலையில்தான் ஒரு துரோகியை நம்ம ஆதரிக்க முடியுமே தவிர அதற்கு முந்தி அல்ல. முந்தி ஆதரித்தீர்கள் என்று சொன்னால்
ரொம்ப ஹார்ட் அந்த ஆதரவை அவன் ஏற்றுக்கொள்வது. அவன் உங்களை உதாசீனப்படுத்திட்டு இன்னொரு ஆதரவை நாடி போவான். அதெல்லாம் நம்ம ஆவியானவரோடு கூட ஓடி பாருங்க. இதெல்லாம் ரொம்ப ஈஸி, ரொம்ப லகு, ஒரு கஷ்டம் கிடையாது. பரலோகம் ரொம்ப ஈஸி. பிரமாணத்தை பாரமாக்கிட்டு ஐயோ அப்ப விரோதி போறானே அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு பதறிட்டு இருந்தேன்னா பிரமாணத்தை நான் பாரமாக்கிட்டு நான் முடியலன்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியதான். பட் God has a beautiful plan. He has revealed everything to us. கஷ்டமே இல்லைங்க பரலோகம். இப்ப சொல்லுங்க, விரோதியை நேசிப்பது கஷ்டமா? இல்ல கஷ்டமா பாஸ்டர். ஈஸியா? இல்ல. நைஸ் எக்ஸ்பிளனேஷன். தேங்க் யூ பாஸ்டர். That simple is heaven, my dear people. That simple. பரலோகம் அவ்வளவு லகுவானது. அதனால இழந்துராதீர்கள். நம்ம இங்க எனக்கு 1-2 பேர் மட்டும் என்னுடைய பழைய பிரசங்களை கேட்காதவங்கன்னு நினைக்கிறேன். அவங்கதான் கொஞ்சம் இதா இருக்கிறாங்க. மற்றபடி ரொம்ப லகுவானது. ரொம்ப 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 லகுவானது. சரிங்களா? பிரதர் அர்ஜுன் கண்டினியூ பண்ணுங்க. அவ்வளவுதானே பாஸ்டர்? வேற யாராவது இருந்தா பண்ணுவோம். நான் அந்த கேள்விக்கு பதில் சொல்லி இருக்கிறேன் என்று நம்புகிறேன். விளங்கி இருக்கிறது என்று நம்புகிறேன். கண்டிப்பா பாஸ்டர். உண்மையிலே எனக்கும் இது ஒரு பிரயோஜனமான விளக்கம் பாஸ்டர். இதுல நீங்க இன்னொன்னு இருக்குதுங்க. அது ஒரு ஓய்வு நாள் பள்ளிக்கூடம், என்னோட ஓய்வு நாள் பள்ளிக்கூட படத்துல உங்களோட நான் விளக்கி இருப்பேன். இந்த கருத்தை தான் சொல்லி இருப்பேன். அதுல தாவீது யாருக்காக என்ன ஜெபம் பண்ணான்னு சொல்லுங்க. தாவீது விரோதிகளை குறித்து எத்தனை பேர் சொல்றீங்க? தாவீது தன்னுடைய விரோத தேசங்கள் இருந்தாங்கல்ல, அந்த தேசங்களுக்காக அவன் என்ன ஜெபம் பண்ணுவான்? ஒரு சில ஜபத்துல வந்து அழியிட்டும், ஒரு சில ஜபத்துல வந்து அவர் அழியிட்டோம், அவங்க இப்படி போட்டோம் அப்படி போட்டோம்னு ஜெபம் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த ஜபத்தை சொல்றீங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல வந்து தாவீத வந்து ஒருத்தர் ரொம்ப திட்டி அவரு தாவீது வந்து அந்த அதாவது ரொம்ப திட்டி ஒருத்தர் பேசும்போது ஏன் அவர் கூட இருக்கவங்க போய் அவரை தடுப்பாங்க. அப்ப அவர் வந்து ஏன் அவன் சபிக்கட்டும், அவன் என்ன சபிக்கிறதுக்கு தேவன் அனுமதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லுவாரு. அது ஞாபகம் வருது பாஸ்டர். இல்ல, சங்கீதங்கள்ல நீங்க போனீங்கன்னா விரோதிகள் எல்லாம் அழிச்சிரும் அப்படின்னு, அவன் தலையை தூக்க கூடாது அப்படின்னு, உடைய நாமம் அவமானப்படக்கூடாது. அது காரணம் என்னன்னா, அந்த தேசங்கள் எல்லாம் அழிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அவர்களுக்கான நியாய தீர்ப்பு முடிந்தது, அவர்கள் அழிவுக்கு ஏதுவான திட்டம். அவன் தலையை தூக்கிட்டு வர்றான் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணுவான். இப்போ சில சமயங்களில் go to the last day events, அங்க போனீங்கன்னா ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கும். நீங்க விரோதின்னு சொல்லிட்டு தோலெல்லாம் கையை போட்டுட்டுலாம் அடைய முடியாது. சில சிச்சுவேஷன்ல தான் கரெக்டா ஹேண்டில் பண்ண முடியுமே தவிர கண்ணை மூடிட்டு துரோகிட்டெல்லாம் கையில ஆண்டவர் துரோகிகளுக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன செய்ய முடியாது. அப்படின்னா எல்லா இடத்துலயும் நீங்க கைகோர்த்து அலைய முடியாது. கடைசி காலத்துல தேவனுடைய பிள்ளைகள் ஊழியத்தை தடை செய்ய முடியாய் துன்மார்க்கர்கள் அவர்களை அழைத்து சிறைச்சாலைகளை செலுத்து அடைப்பதற்கு பிரயாசப்படும் பொழுது அவங்க ஐயோ இந்த விரோதியை நீ கூட போனாங்களான்னா இல்ல, கையை நீட்டி பொத்துன்னு அவ்வளோரையும் கொண்டு விடுவாங்க. கையை நீட்டுவாங்க, அவ்வளோ செத்து போயிடுவாங்க. அது கீழே விழுந்துருவாங்க அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசி எழுதுறாங்க. பலவீனமா விழுந்து விடுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா செத்து போயிடுவாங்க. அந்த அளவுக்கு சில சமயங்களை செய்யணும். விரோதின்னு நம்ம தேவனுடைய என்னுடைய சுயத்துக்கு எதிரான விரோதியத்தான் என்னுடைய சுயத்துக்கு எதிரான விரோதி. அதாவது அது எப்படி சொல்றது, எனக்கும் அவனுக்கு ஒரு பர்சனல் பகை. அந்த பகையத்தான் நீங்க வந்து நான் முந்தி சொன்ன காரியங்கள் எல்லாம் கையாளருமே தவிர தேவனுடைய அந்த திட்டத்தை நிறைவேற்ற விடாமல் தடுக்கிறவனை, அந்த துரோகி, தேவனுக்கு துரோகமாய் இருக்கிறவனை நீங்க கையாள வேண்டிய விதம் வேற. உங்களுக்கு துரோகம், உங்களுக்கு பர்சனல் எப்படி சொல்றது, தனிப்பட்ட விரோதம். இதைத்தான் நான் முந்தி சொன்ன உதாரணம். அதாவது நீங்க ஒரு கோயில்ல போய் நீங்க கொஞ்சம் முந்தி கொஞ்சம் திறமையா செயல்பட்டிருப்பீங்க, இன்னொருத்தையும் பொறாமைப்பட்டு உங்ககிட்ட சண்டைக்கு வருவான், அவங்களை எதிர்த்துக்கிட்டு இருப்பான். இது தனிப்பட்ட பகை.
ஆனா தேவனுடைய ஊழியத்திற்கு எதிராக, தேவனுடைய நோக்கத்துக்கு எதிராக நிக்கிறவன் யாருக்கு சமம்னா சாத்தானுக்கு சமம். அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லணும். இதுதான் நம்ம இதெல்லாம் வகையறுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு கவலையும் இல்லை. இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருப்பார், கீழே நிற்கிறவனை பார்த்து இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொல்லுவாரு, இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லுவாரு. அவனுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு, ஒரு காலம் இருந்தது, அவன் அறியாமையில செய்து கொண்டிருந்தான். கடைசி காலத்துக்கு போகும் பொழுது தேவனுக்கு எதிராக நிற்கிறவர்களுக்கு எதிராக தேவனுடைய பிள்ளைகள் அற்புதங்களை செய்ய போறாங்க, பெரிய காரியங்களை நடப்பிக்க போறாங்க. அதனால இந்த 2 விரோதிகளையும் வகையறுத்துக் கொள்ளுங்க. உங்க பர்சனல், உங்களுக்கு சொந்த விரோத, உங்களை தனி இந்த பூமியின் காரியங்கள் நிமித்தமாக உங்களை விரோதிக்கிறவனை நீங்க கையாளுற விதம் வேற, நேரடியாக தேவனுடைய திட்டத்துக்கு எதிராக நிற்கிறவனை கையாளுகிற விதம் வேற. 2 பேருக்கும் ஊழியம் செய்வோம், ஆனால் கையாளுகிற விதம். அவன் தோல் நீங்க கை போட முடியாது, அவனை எச்சரிக்கை தான் முடியும். ஆனா இவனுக்கு நீங்க எப்பவும் இரக்கம் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதோ அப்பொழுது இரக்கம் செய்யறதுக்கு ரெடியாக இருக்கு. சரிதானா? சரிங்க சார், ஒரு நல்ல கருத்து. எனக்கு ஒரு டவுட்டு. அதாவது இப்ப எனக்கு பர்சனலா ஒரு விரோதி இருக்காங்க அப்படின்னா, நான் இப்ப அவங்கள்ட்ட பேசுறேன், அவங்க நான் என்ன சொன்னாலுமே தப்பு, அதாவது நான் என்ன பேசினாலுமே அவங்க என்கிட்ட வாக்குவாதம் பண்றாங்க அப்படின்னா, நான் அவங்ககிட்ட பேசாம ஒதுங்கி போறது தானே நல்லது? கொஞ்சம் இருங்கம்மா, எனக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வந்திருக்குது, அது என்ன மெசேஜ்? சரி சொல்லுங்கம்மா, சாரி சொல்லுங்கம்மா. இப்ப எனக்கு பர்சனலா என்னுடைய தனிப்பட்ட விதத்துல ஒரு விரோதி இருக்காங்க, அவங்க கிட்ட நான் பேசுறேன், நான் ஒரு நல்லதா கெட்டதோ பேசுறேன், ஆனா அவங்க நான் என்ன சொன்னாலுமே என்கிட்ட வாக்குவாதம் பண்றாங்க. அந்த வாக்குவாதம் பண்றவங்க கிட்ட இருந்து நான் ஒதுங்கி போறது நல்லது தானே? ஃபர்ஸ்ட் அதான் சொன்னேன் உங்ககிட்ட, எப்போ அந்த விரோதிக்கு நீங்கள் உதவ வேண்டும், அவர்கள் உங்களிடத்துல வரும்பொழுது நீங்கள் அவர்களை ஒதுக்காதீர்கள், நீங்க அவர்களிடத்துல போங்கன்னு சொல்ல. அதாவது அந்த சிஸ்டர் வார்த்தை சொன்னாங்க, இப்ப நீங்க சொல்றீங்க ஒதுங்கி போறது தானே, நீங்க நீங்க விலகிதான் நிற்பீங்க, அவங்க உங்களை தேடி வரும்போது நீங்க ஒதுங்கி போயிடாதீங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? புரியுது புரியுது. என்ன சிஜி எப்படி இருக்கீங்கன்னு அவங்க கேட்கும் பொழுது நீங்க முகத்தை திருப்பிட்டு போயிடாதீங்க. சண்டை தான் போடுவாங்க, நமக்கு தெரியும். அப்போ அவங்க எப்படி இருக்கு, நல்லா இருக்கிறேன், வார்த்தைகள் வளரும் பொழுது இல்லம்மா எனக்கு நேரம் ஏதாவது சாக்கு புகை சொல்லிக்கிட்டு கிளம்புற பாருங்க, இல்லைன்னா இது எனக்கு வேண்டாம் நிறுத்திட்டு விலகி போயிரு. அவங்கள்ட்ட வாக்குவாதம் வர்றது எப்போன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அந்த வாக்குவாதம் வரும்போது, இது சண்டைக்கு வரப்போது அப்படி சொன்னோடனே நம்ம சண்டை தர்க்கமோ வாக்குவாதம் பண்ணாம, சரிம்மா நல்லதுமா நீ சொல்ற சரிதாம்மா நான் போயிட்டு வரேன் மட்டும் போயிடும். இதை ஒரு நேரம் நீங்க கையாளுங்க. இதுக்காக நீங்க டோன்ட் லீவ் யுவர் ரெஸ்பெக்ட். அந்த மாதிரி ஆளுகிட்ட உங்களுடைய ரெஸ்பெக்டை இழக்கிற இடம் இருக்குது. எல்லா இடத்துலயும் போய் ரெஸ்பெக்ட் இழந்துடும். அந்த ஆள்கிட்ட போய் நீங்க மறுபடியும் போனீங்கன்னா உங்களை ஏளனமா தான் பார்ப்பாங்க. அப்படி போக வேண்டியது இல்லை, அப்படி ஆண்டு போக சொல்லல. அந்த உதவி எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம சொன்னேன். அந்த அவங்களுக்கு தேவை உதவாரத்தில் இருக்கும் பொழுது உங்களுடைய சத்தம் அவர்களுக்கு வேல்யூபிளா இருக்கும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அவரிடத்துல போங்க. சும்மா சும்மா ஓடி போனீங்கன்னா அது சரியா இருக்காது. அதே நேரத்துல அவங்க உங்களை தேடி வரும் பொழுது சண்டைக்கே வர்றாங்கன்னு உங்களுக்கு தெரிந்தா கூட, உங்க மனதுக்குள்ள தோணுனா கூட, யூ வெயிட் அண்ட் லிசன் டு ஹிம். அவர் இடத்துல கேளுங்க. அந்த வாக்குவாதம் வரும்படி அவர் பேசும் பொழுது அதை ஞானமாக தவிர்த்து சரிதானா? அப்ப அதுக்கு பிறகு ஒரு தடவை 2 தடவை செஞ்சு பாருங்க, அதுக்கு பிறகு உங்களை தேடி வராது. சும்மா புரிஞ்சுன்னு சொல்லாதீங்க, உண்மையில புரிஞ்சுட்டா சொல்லுங்க. புரிஞ்சா சிஸ்டர்? புரிஞ்சு சிஸ்டர், தேங்க்யூ ரொம்ப புரிஞ்சுச்சு. இத கஷ்டம் மட்டும் நினைக்காதீங்க, கஷ்டமே இல்லை. அது எப்படி கஷ்டம் இல்லை? இப்ப இந்த பிரமாணம் உங்களுக்கு கஷ்டமா? விரோதியை சிநேகிங்க சொல்ற அழகா சொல்லியிருக்காரு. உங்க ரெஸ்பெக்ட் நீங்க இழக்க வேண்டாம், அப்படிதானே இருக்கிறாரு. அதான் தேவனும் இருந்தாரு. சும்மா ஒண்ணும் அவரு போய் பரிசெயரனையும் அவரை விரோதிக்கிறவங்கள தேடி எல்லாம் போகல. அவனும் தான் இவங்கள தேடி வருவாங்க. அப்ப தேடி வரும்போது ஒதுக்க மாட்டார், அவங்க கேள்விக்கு பதில் சொல்லுவாரு. கூட நின்றுட்டு தப்பா நினைச்சாலும் மனசுல கண்டுபிடிச்சு பதில் பேசுவாரு.
மற்றபடி அவங்கள விட்டுட்டு அவர் விலகிலாம் போடுறத பார்க்க முடியாது. அவங்க அதே மாதிரி அவங்கள தேடி தேடி போய் பரிசை எங்க இருக்கான்னு தேடி போயெல்லாம் அவர் பேசியிருக்க மாட்டார். அவரை தேடி வந்த ஒருத்தர் மட்டும் தான் பேசியிருப்பாரு. அதே மாதிரிதான் நீங்களும் இருக்கணும்னு தான் சொல்றேன், வேற ஒண்ணும் இல்லை. கிறிஸ்துவனுடைய அந்த செயலை தான் நமக்கு அதை தான் வெளிப்படுத்து. அவர்கள் ஆசாரியனையோ யாரையும் போய் தேடி அவங்களாம் விரோதிக்கிறாங்க, கொல்ல பாக்குறாங்கன்னு தெரியும். அவர் தேடி அவர்களை நேசிக்கிறதுக்கு போய் இருக்க மாட்டார். அவங்க வரும் பொழுது அவர்களோடு அதை தவிர்த்துட்டு ஓடி இருக்க மாட்டார், சம்பாஷணம். அதே நீங்களும் செய்யுங்க, அவ்வளவுதான். சரிங்களா? ஓகே பாஸ்டர், தேங்க்யூ. சரி. இந்த நாளில கலந்துகிட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் தான் ஆசீர்வதிப்பாராக. நம்ம கற்றுக்கொண்ட பாடங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்து அனுதினமும் வாழ்க்கையில அபியாசிக்க கொஞ்சம் பிரயாசப்படுவோம். தேவன் நமக்கு கண்டிப்பா நம்மளோட கூட இருப்பார், பலத்தையும் தருவார்.